ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ஆரோக்கியமான சத்துள்ள ஸ்நாக்ஸ் வகைகள் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிழங்கும் பயிர் வகைகளும் வச்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாம் வந்து நமக்கு இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது, மாவு சத்து இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது, அயன் கண்டென்ட் இருக்குது, நம்மளோட எலும்புகளுக்கு, நம்ம சருமத்துக்கு, ஏன் கருவளர்ச்சிக்கே இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி ஐட்டமை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கிட்டோம், அவங்க ஈவினிங் டைம் வரும்போது சாப்பிட பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சத்தும் வந்துடும், நம்ம அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும் வயிறு. ஸோ நம்ம இப்போது ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பார்ப்போம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி கிழங்குகள்லாம் நவம்பர் டிசம்பர் சீசனில் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா இது வந்து சத்துக்களோட கூடாரம் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. நம்மளோட இதில் வந்து விட்டமின் ஏ சத்து, பொட்டாசியம், அயன் எல்லாமே இருக்குது. இது வந்து ஃபோலிக் ஆசிடும் இதில் ரொம்ப நிறையா இருக்குது. அதனால் கருவளர்ச்சிக்கெலாம் இது ரொம்ப உதவுது. அது தவிர வந்து ஸ்கின்னுக்கும் எலும்புக்கும் தேவையான சத்துக்கள் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்குல ரொம்ப நிறையா இருக்குது. நார் சத்தும் நிறையா இருக்குது. தவிர பீட்டா கெரோட்டினும் இதில் இருக்குது. ஸோ இந்த பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால இது வந்து கேன்சர் வரதை தடுக்குது இது. ஸோ இந்த மாதிரி கிழங்கு வந்து ஒரு ஊருக்கும் கொஞ்சம் கலர் வந்து லைட்டாக மாறுபடும். நமக்கு இந்த மாதிரி லைட் ஒயிட் கலரில் இருக்கும் உள்ள. ஆனால் சில ஊரில் பார்த்திங்கன்னா நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும், இனிப்பாகவே இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு பாயில் பண்ணி இதை தோலை உரித்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வயிறும் நல்லா நிரம்பும். ஸோ ஸ்நாக்ஸாக சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து நம்ம சப்பாத்தி கூட இப்போ பண்ணுறாங்க, சூப் பண்ணுறாங்க, பொரியல் கூட பண்ணலாம். அடுத்து நம்ம பனங்கிழங்கு பார்ப்போம். இதுவும் வந்து நவம்பர் டிசம்பர் இந்த பொங்கல் வர வரைக்கும் நல்லா வரும். இதையும் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக ஜஸ்ட் இதை ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து குக் பண்ணணும் அப்படின்றத செப்பரேட் வீடியோவாக போடுறோம். இப்போதைக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபோலிக் ஆசிட், அதுக்கப்புறம் அயனும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வலு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். ஸோ சாப்பிடும்போது மேலே இருக்க தோலையும் உள்ளே இருக்க அந்த குருத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வெட்டி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து இதை காய வச்சு இதை பொடித்தோம் அப்படின்னா நமக்கு பவுடராக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து புட்டும் தயார் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதோட கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கருப்பைக்கெலாம் ரொம்ப நல்லது. இது தவிர டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் விட்டுறாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மரச்சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குச்சிக்கிழங்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் நிறைய மாவு சத்து இருக்குது, ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம இதை வந்து வேக வைக்கணும். ஸோ இந்த நவம்பர் டிசம்பர் சீசன், இந்த சீசனில் வர கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற சீசனில் வரதை விட. ஸோ இந்த சீசன் இல்லாமல் மற்ற சீசனில் வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி நம்ம அவிக்கலாம் அப்படின்றத செப்பரேட் வீடியோவாக போடுறோம். இதையும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வரும்போது ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், தவிர எந்த கெடுதலும் கிடையாது. அடுத்து வந்து சோளம். ஸோ இந்த சோளத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நிறைய சத்து இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் வரும்போது இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ரில் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக வச்சு நம்ம பட்டர், அதுக்கப்புறம் மிளகு, இல்லைன்னா காரம் நம்ம சுவைக்கு ஏற்ப மாற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது செப்பரேட் வீடியோவாக நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் ஸ்நாக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பயிர் வகைகள் பார்ப்போம். இப்போ பிளேட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் துவரை. இது வந்து நம்ம ரேராக பார்ப்போம் இல்லையா? ஸோ இதையும் நம்ம வந்து அவிச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட மொச்சக்காயும் வச்சுருக்கோம். ஸோ இந்த துவரை, மொச்சை இதையெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம அப்படியே உப்பு போட்டு தண்ணியில் குக்கரில் போட்டு நம்ம அவிச்சு சாப்பிட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது தவிர நெக்ஸ்ட் இருக்கிற பொருள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து வேர்க்கடலை. இதையும் நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம அவிச்சு சாப்பிடலாம். நம்ம ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரை பண்ண வேர்க்கடலையை விட இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் கேலரிஸ் வந்து கம்மி, நியூட்ரிஷனும் இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி கிழங்கு வகைகள், பயிர் வகைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சத்தும் சேரும், அவங்களுக்கு இந்த சுவையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை, துவரை, அப்புறம் மொச்சக்காவை எப்படி வேக வைக்கணும் அப்படின்றத காமிக்கிறோம். இந்த வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்கும், அதனால நல்லா நம்ம வந்து கழுவணும். இதை இந்த மாதிரி தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சு இந்த வேர்க்கடலையை போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷமாவது இது நல்லா ஊறட்டும். ஊறினோன்னே நம்ம கழுவிக்குவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. ஊறின பிறகு இதை நல்லா அப்படி கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு கண்ணு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம ஊற்றிட்டு திரும்ப கழுவுவோம். மண் போகிற வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தா தான் அந்த வேர்க்கடலைங்க நல்லா அது போய் சேரும். அப்புறம் வேர்க்கடலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல வாசம் வரும், அதுதான் கணக்கு. ஸோ வேர்க்கடலை வாசம் நல்லா வரும் வெந்துருச்சுன்னா அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கலாம். முடிஞ்ச இது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். சுட சுட வேர்க்கடலை வந்து நல்லா தயாராகிடுச்சு. இதை நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க கொட்டையை வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதை உரித்தோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்ல பருப்பு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். துவரங்காயும் நம்ம அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். ஏதாவது சொத்தையானது இல்லை அழுகுனதுலாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த துவரங்காய் இருக்கு இல்லையா, இதுலேருந்து தான் நமக்கு துவரம் பருப்பு கிடைக்குது. இப்போ நம்ம வந்து துவரங்காயை எப்படி வேக வைக்க போகிறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து மொச்சக்காயையும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து துவரங்காயும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு அதே மாதிரி நல்ல வாசம் வரும். இது வெந்தோன்னே நாங்கள் உரிச்சு காமிக்கிறோம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம துவரங்காயும் நல்லா வெந்துடுச்சு. அதை தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து உரிச்சு காமிக்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே இருக்க பருப்பு. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். ஸோ சூடாக இருக்கும்போது உப்போடு இருக்கும் இல்லையா, ஸோ சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும். இப்படியேவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுண்டலாக தாளிச்சும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.